பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் எப்போ ரிலீஸ், எந்த நிலையில இருக்கு? எப்போ ரிலீஸ்ன்னு அவங்க தான் சொல்லணும். பட் அந்த தேதியை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த ஜனநாயகன் சம்மந்தப்பட்டவர்களோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க சொன்ன தகவல் தான் இது. பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கோம், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட அது வாபஸ் வாங்கின மாதிரி தான் அர்த்தம். இந்த பக்கம் சென்சார் போர்டுக்கும் நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம், அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்க போகிறாருங்கிற தகவல் வரை. அவங்க தேர்தல் அந்த தேதி அறிவிக்கிறதுக்குள்ளார இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டாதான். ஸோ அதுக்கு பாசிபிளா இந்த 19-20ன்றது ஜனநாயகனுக்கு உண்டான கடைசி நாளா? அதில் மார்ச் மிடில் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வரைக்கும் வந்து இங்கே நிறைய திட்டங்கள், கவர்மெண்ட்டே நிறைய திட்டங்களை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் மார்ச் மிடில் தான், அதுக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வந்துடுவாங்க. 2 வாரம் 3 வாரம் ஒன்றா போதும். ஓகே, இவங்க மேக்ஸிமம் கலெக்ஷன் ஆகி. விஜயின் பேச்சு எப்படி இருக்கு சார்? மேடைக்கு மேடை கொஞ்சம் பக்குவம் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு சில பேர்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறாரு, ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு. அவருடைய பேச்சு வந்து எல்லாரையும் கவருது. பொதுவாக வந்து அப்படி சிலருக்கு வந்து வாய்க்கும். என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து அரசியல் பேசுங்க, அன்றாட பிரச்சனைகளை பேசுங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான், என்ன கான்ஃபிடென்ட்ல அவர் பேசுறாரு, என்ன தைரியம் விஜய்க்கு அப்படின்னு எதிரில் தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறது உண்மைதான், யார் இல்லைன்னா. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, வீட்டுக்கு ஒரு தாவேக்கா ஓட்டு கட்டாயமாக இருக்காது. ஒன்றும் ஆல்ரெடி வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டாங்க. இது சும்மா கண் துடைப்புக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ தொகை அப்படின்றதும் சமயமாக சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியும். எந்த கட்சியில் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இந்த கேள்வி கேளுங்களா? ஓகே, இன்னைக்கு இருக்கிற கட்சியில் எந்த கட்சியில் இதெல்லாம் இல்லை? அதெல்லாம் இல்லாம தானே இருக்கணும்னு நாங்க தொடங்கணும், நாங்க வந்திருக்கோம். ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தனன் சார் அணிஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் முரளி. சிறப்பு சார். நான் ஜனநாயகன்லேருந்து தொடங்கிறேன் சார். தாவைக்காலம் தான் தொடங்கி இருக்கணும், இருந்தாலும் ஜனநாயகன் எல்லாருக்கும் ஒரு இன்ப செய்தியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ், எந்த நிலையில இருக்கு? எப்போ ரிலீஸ்ன்னு அவங்க தான் சொல்லணும். பட் அந்த தேதியை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சரி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வழக்கை வந்து அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ரிவைஸ் கமிட்டிக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள், எவ்வளவு சீக்கிரம் படத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட அது ஒரு பாசிட்டிவான திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் வழக்கு வந்து பிடி ஆஷா அவங்களோட அமர்வில் உட்காந்தாதான், அந்த அமர்வில் இருந்தால் தான் வாபஸே வாங்க முடியும் அப்படின்னு ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட உறுதியா சார் வாபஸ் வாங்கிட்டாங்களா? அதான் பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க பதிவாளர் ஓகே பண்ணாலே அது சரியாயிரும் போல இருக்குது. பட் அது அந்த சட்ட சிக்கல்லாம் நமக்கு தெரியாது, கேள்விப்பட்ட தகவலை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா தொடர்ந்து அந்த ஜனநாயகன் சம்மந்தப்பட்டவர்களோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க சொன்ன தகவல் தான் இது. பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கோம், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட அது வாபஸ் வாங்கின மாதிரி தான் அர்த்தம். இந்த பக்கம் சென்சார் போர்டுக்கும் நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம், அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்க போகிறாருங்கிற தகவல் வரைக்கும் அவங்க சொன்னது தான். ஸோ அதனால் அதைத்தான் நம்ம வெளியில் சொல்கிறோம். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் கள ஆய்வுக்காக தமிழ்நாடு வரதாகவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு சார். ஆனால் அவங்க அறிவிக்கிறதுக்குள்ளார, அவங்க தேர்தல் அந்த தேதியை அறிவிக்கிறதுக்குள்ளார இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டாதான். ஸோ அதுக்கு பாசிபிளா இந்த 19-20ன்றது ஜனநாயகனுக்கு உண்டான கடைசி நாளா? இந்த நாளில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தானா? அதில் மார்ச் மிடில் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வரைக்கும் வந்து இங்கே நிறைய திட்டங்கள், கவர்மெண்ட்டே நிறைய திட்டங்களை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா இவங்க திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சென்னை முழுக்க ரோடெல்லாம் போட வேண்டியது இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா ரோடே போட முடியாது. அப்போ ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருந்தால் திமுகவுக்கு ஓட்டே விடாது. ஓகே, அப்போ இவங்களே வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் மார்ச் மிடில் சொல்லுங்கள், நாங்கள் அது வரைக்கும் எங்கள் வேலைகளை பார்த்துக்கிறோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி இருந்தாலும் மார்ச் மிடில் தான், அதுக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வந்துடுவாங்க.
2 வாரம் 3 வாரம் ஓடினா போதும். ஓகே. இவங்க மேக்ஸிமம் கலெக்ஷன் அல்ல. அந்த 20 நிமிஷம் காட்சிகள் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க, உறுதியா சார்? இல்லைங்க, அது நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி இல்லை. ஓகே. ஆக்சுவலாக அப்படியே தான் படத்தை கொடுத்துருக்காங்க. அதுமாரி கட் பண்ணி கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே என்ன சப்மிட் பண்ணீங்களோ அந்த படத்தை தான் மீண்டும் ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. தாவேகா செயல் வீரர்கள் கூட்டமாக இருக்கட்டும், 3ஆவது தொடக்க விழாவாக இருக்கட்டும், விஜயின் பேச்சு எப்படி இருக்கு சார்? மேடைக்கு மேடை கொஞ்சம் பக்குவம் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு சில பேர்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறாரு, ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு. அவருடைய பேச்சு வந்து எல்லாரையும் கவருது. பொதுவாக வந்து அப்படி சிலருக்கு வந்து வாய்க்கும். ஏன்னா பல பேர் வந்து மைக்கை பிடிப்பாங்க, ஏன்டா மைக்கை பிடிச்சாங்கன்னு இருக்கும். ஆனால் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராரு. ஸ்பான்டேனியஸான ஸ்பீச் இல்லை, அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். கையில் பேப்பர்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அதை அந்த ப்ரெசன்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்குது. என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து அரசியல் பேசுங்க, அன்றாட பிரச்சனைகளை பேசுங்கிறது தான். இப்போ அன்றைக்கி அவர் பேசுகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருப்பார். அதில் எங்கேயுமே ஒரு பட்ஜெட் குறித்தோ அல்லது நாட்டின் பல பிரச்சனைகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டியோ இல்லை. ரொம்ப மேலோட்டமாக பேசிட்டு போகிறாரு. அது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லைங்கிறது நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஓகே. அதை அவர் மாற்றிக்கணும். ஒரு மக்களுக்கான அரசியலை அவர் தொடர்ந்து பேசணும். என்னெல்லாம் அவங்க சஃபர் ஆகுறாங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. இன்றைக்கி எல்லா கட்சி தலைவர்களும் அப்படி தான் அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் பட்டும் படாமலும் ஒரு அரசியல் பண்ணுறாரு. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் தான் நீங்களும் வளர முடியும், ஆளுங்கட்சி மீதான ஒரு எதிர்ப்பையும் மக்கள்கிட்ட பதிவு பண்ண முடியும். அதெல்லாம் சரியானது தான். ஆனால் கருத்தியல் ரீதியாக ஒன்றுமே இல்லைங்க. மக்களுக்கான விஷயத்தை சொல்லணும். இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குது, இதில் இவ்வளவு கோடி ஊழல், இதில் இவ்வளோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் கட்சி மீது இன்னும் பெரிய நம்பிக்கை வரும். ஸோ அதையெல்லாம் இல்லாமல் அப்படியே பட்டும் படாமலும் ஒரு பறந்து போகிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி போக முடியாதுல்ல. அப்படி தான் அவர் போயிட்டுருக்காரோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது, வருத்தமும் இருக்குது. அவர் பின்னாடி இருக்கிறது இந்த விசில் அடிச்சான் குஞ்சிகள் தான் பின்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசும்பொழுது விஜய் வெளியே வா வெளியே வான்றாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான், என்ன கான்ஃபிடென்ட்ல அவர் பேசுறாரு, என்ன தைரியம் விஜய்க்கு அப்படின்னு எதிரில் தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறது உண்மைதான், யார் இல்லைன்னா. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, வீட்டுக்கு ஒரு தாவேக்கா ஓட்டு கட்டாயமாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதையெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும்ல. இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் அவங்கெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்களா, அதையெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணீங்களா, யாரையெல்லாம் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்ஐஆர் அந்த பணி நடக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. இப்போ திமுகவும் அதிமுகவும் அந்த வேலையை பார்த்தாங்க. நீங்கள் பல ஊர்களில் பார்த்துருக்கலாம். எஸ்ஐஆர் ஃபார்ம் அவங்களே வந்து ஃபில்அப் பண்ணிலாம் கொடுத்தாங்க. கேண்டிடேட்டை கூப்பிட்டு வந்து, அந்த வாக்காளர்களை கூப்பிட்டு வந்து, இந்த புதிய வாக்காளர்கள் அல்லது அட்ரஸ் மாறின வாக்காளர்கள் அல்லது வாக்காளர் பட்டியலே இல்லாமல் போனவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த வேலையை தாவேக்கா எங்காவது பார்த்துச்சுன்னா இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம், விஜய் 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 விஜய்ன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படியே சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, யார் உள்ளே வந்து ஓட்டு போடுறது? ஓகே. அப்போ அதற்கான ஏற்பாடுகளே அந்த கட்சியினர் தானே செய்யணும். ஸோ அதெல்லாம் செஞ்சாங்களான்னு தெரியல. அதெல்லாம் செய்யாமல் வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குன்னு சொல்கிறது வந்து அது கூட மேம்போக்கானது தான். அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கட்டளை இடணும். உங்களுடைய கட்சி தலைவர்கள் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட அல்லது கீழே இருக்கிற வட்ட செயலாளர் வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லணும். அப்படி பார்த்ததா நமக்கு தெரியல. இவங்கெல்லாம் தானாக போய் வாக்குச்சாவடிகளில் அல்லது இந்த வாக்கு மையத்தில் போய் எனக்கு இருக்கா இல்லையா சேர்த்துங்க அப்படிலாம் பேசுனதாகவும் எனக்கு தெரியல. குரல் பேசுகிறார் சார், அதை ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. விஜய் அவர்களை அவர் பேசுகிற அந்த 15 நிமிஷம் டு 20 நிமிஷமும் அவரை ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், செயலாளர். நம்ம அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப எங்கேஜிங்காக பேசுகிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாரு. அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதெல்லாம் வரணும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அன்றைக்கி பேசுகிறது வந்து எல்லாரும் கைத்தட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த குரல் கூட இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவர் போகிறாரு. இப்படி தான் இன்றைக்கி வள்ளுவர் இருந்தால் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபன் மெட்டீரியல் தான். அதை ரசிக்கக்கூடிய ஒரு லெவல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்காக சொல்லப்பட்டது தானே. ஓகே. இந்த விசில் சத்தம் எல்லா இடங்களிலும் எல்லா மாநாடுகளிலும் மற்ற கட்சியிலுமே ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டுப்படுத்தவே முடியாது. சாதாரணமாக விசில் அடித்தா கூட ஒரு இடத்துல டயர்ட் ஆயிடுவான், அதுக்கு மேலே மூச்சு முட்டும். ஆனால் கையில் ஒரு விசில் வந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் லிமிட்டே இல்லாமல் போகும். அதுதான் செங்கோட்டையனும் சொன்னார், இப்படிலாம் யாருக்கு அதுலையாவது ஊதி ஓட்டை கெடுத்துடாதீங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த உற்சாகம் வந்து எங்கே வெளிப்படணுமோ அங்கே தான் வெளிப்படணும்.
சும்மா நடுறதுல 1 மணிக்கு நீங்கள் ஊதுனீங்கன்னா ஊரில் உள்ளவனும் வந்து அடிப்பான். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்கே ஊதணுமோ அங்கே மட்டும் ஊதுனா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். ஓகே. இந்த வேட்பாளர்கள் விருப்ப மனு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்கு. விஜய் அவர்களே இதை எதிர்பார்க்கல, அவரே கொஞ்சம் ஷாக் ஆகி தான் இருக்காரு அப்படின்றதான். பனையூரியே ஒரு ஒரு மாதிரி ஸ்தம்பிக்க வச்சிட்டாங்கன்னே எடுத்துக்கலாம்ல சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மற்ற கட்சியிலும் இது நடக்கிறது வழக்கம், ஆனால் இங்கே தாவேக்கால நடந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாங்க, அந்த எல்லை மீறிய உற்சாகம், சந்தோஷம், இது எல்லாமே தான் அவருடைய உரம். விஜய் வந்து எதை நம்பி அரசியலுக்கு வந்தாருன்னா, இது போன்ற உள்ளங்கள்லாம் நம்ம பின்னாடி நிற்கிதுங்கிற ஒரே காரணத்தினால தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அது ஒவ்வொரு முறையும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவர் மீது அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் காட்டுகிற அந்த அன்பு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கணக்கிலே வைக்க முடியாத அளவுக்கு கூடிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அது பெருகிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு வெர்ஷன் தான் அங்கே நம்ம பார்த்தது பனையூரில். எல்லா தெருக்களுமே ஃபுல்லாகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு கரூர் சம்பவம் மாதிரி ஆயிருமோங்கிற அளவுக்கு வீட்டுக்கு வீடு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அந்த பனையூரை சுற்றி கூடிடுச்சு. எல்லாருமே ஏதோ வாங்க சொல்கிறாங்க மனு, அது எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்னு வந்த கூட்டம் கொஞ்சம், புரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டம் கொஞ்சம். ஸோ அப்படி வருது. இது வந்து மற்ற கட்சிகளுக்கும் நடக்குது. ஓகே. இப்போ ஒரு அறிவாலயத்தில் விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலேருந்தும் ஒரு 50 பேரோட வருவார் ஒருத்தர். அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ அவர் ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக வருவார். வந்து அந்த விருப்ப மனுவை வாங்குவார். இது நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வந்து பணம் கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சொற்ப அளவில் நடக்கும். மற்ற கட்சிகளில் ஒரு 50 பேர் 40 பேர் லெவலில் நடக்கும். ஆனால் இங்கே வந்தது வந்து ஒவ்வொருத்தரும் 100 பேர் 200 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. தன்னார்வத்தோடு வந்த கூட்டம் ஒன்று. ஸோ அப்படி எல்லாமே சேர்ந்து திக்கு முக்காடை வச்சுட்டாங்க. இது புரியாத கூட்டம், தற்கொலை கூட்டம், இவனுக்கு அறிவு இல்லை, இவன் பனையூர்னு ஃபில்லப் பண்ணுறான், அப்படி இப்படின்னு நீங்கள் 1000 கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, விஜய் நேசிக்கிறான்ல, அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு வேணும். எல்லாமே ஐஏஎஸ் படிச்சுட்டு பெரிய அறிஞர் பெருமக்களாக அங்கே வந்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அறிஞரும் கிடையாது. இப்போ திட்டம் முழுக்க என்ன பேரறிஞர் அண்ணாவும் பெர்னாட் ஷாவுமா இவங்க பக்கத்தில் இருக்காங்க, அல்லது அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய அறிவோடு இருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா போகிற போக்கில் திட்டணும் ஒருத்தனன்னு சொல்லி திட்டிட்டு போகிற கூட்டம் அது. ஆனால் இவங்களுடைய அன்பு, மிதமிஞ்சி அன்பு இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் அறியாமை இருக்கலாம், முட்டாள்தனம் இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி அந்த அன்பு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மிதமிஞ்சிய அளவுக்கு இன்றைக்கி விஜய்கிட்ட இருக்குது. விஜய்கிட்ட வச்சிருக்காங்க அவங்க. ஓகே. ஆல்ரெடி வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டாங்க. இது சும்மா கண் துடைப்புக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ தொகை அப்படின்றதும் சமயமாக சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது சார். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணம் புரள போகுது, புரளிட்டு இருக்கு அப்படின்றாங்க. வாய்ப்புகள் இருக்கா சார்? விஜய் அதுக்கு அனுமதிப்பார்? எந்த கட்சியில் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இந்த கேள்வி கேளுங்களா? ஓகே. இன்னைக்கு இருக்கிற கட்சியில் எந்த கட்சியில் இதெல்லாம் இல்லை? அதெல்லாம் இல்லாம தானே இருக்கணும்னு நாங்கள் தொடங்கணும், நாங்கள் வந்திருக்கோம். இல்லைங்க, அரசியல் விளையாட்டுங்கிறது வேற. நீங்கள் சொல்லலாம், வாயில் வந்து நான் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லலாம். ஊழலை யாராலையும் ஒழிக்கவே முடியாது. நாளைக்கு விஜய் வந்து உட்காந்தா கூட ஊழலை ஒழிக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவரும் சொல்கிறாரு. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாமே தவிர ஒழிக்கலாம் இங்கே முடியவே முடியாது. கொசுவை ஒழிச்ச கதை தான். சரி, அப்படிலாம் ஒழிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு தொகுதியில் இந்த அளவுக்கு செலவு பண்ணுகிற ஒருவர் இல்லைன்னா அந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்க முடியாது. அதான உண்மை. இப்போ விஜய் கட்சியில் ஒருத்தர் நிற்கிறாரு, போஸ்டர் ஓட்டணும்ல, எங்கேயாவது ஒரு முகம் தெரியணும்ல. எதுவுமே இல்லாமல் என்கிட்ட காசு இல்லைங்க, சீட்டு கொடுத்துட்டீங்க, நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா எப்படி ஜெயிப்பீங்க? அப்போ குறைந்தபட்சம் செலவு பண்ணுகிற அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறதுல என்ன தப்புங்கிறாங்க. காலம் மாறி போச்சுங்க. நீங்கள் என்னைக்கோ வந்து எதுவுமே செலவு பண்ணாமல் சாதாரணமாக இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்போ எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சுருந்தவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. பெரிய வசதி இல்லாதவர் தான். ஆனால் அன்னைக்கு அவர் ஜெயிச்சார். அன்னைக்கு இருந்த காலம் வேற. எம்ஜிஆர்னு ஒரு பேரை சொல்லிட்டு சும்மா ஒரு கறி துண்டால ரெட்டையில படம் வரைஞ்சிட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு எல்லா இடங்களையும் நீங்கள் கண்ணாபின்னு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதனால கட்டாயமாக ஒரு கட்சி தலைமை வந்து நீ எவ்வளோ பணம் வச்சிருக்கன்னு கேட்கும். நான் கேட்கல அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. கட்டாயமாக கேட்டிருக்கோம், கேட்கணும். ஓகே. அப்பதான் அவங்க ஜெயிக்க முடியும். இல்லை, இது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் பல கோடி ரூபாய் போகுது அப்படின்றாங்களே சார், அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ என்னன்னா, இப்போ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒருவருக்கு விஜய் சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் இருக்காருன்னே வச்சுங்களேன். பல பேர் போய் சூடுவான்ல, அண்ணா தனியாக அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இதெல்லாம் யதார்த்தம் தானேங்க, வாழ்க்கையின் யதார்த்தம் தானேங்க. அப்புறம் ஏன் அவர் ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறாருன்னா, ஊழலை ஒழிப்புன்னு எல்லா கட்சியும் தான் சொல்லுது. எந்த கட்சி ஒழிச்சுது? நீங்கள் முற்றிலும் மாற்றாக ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அப்படி ஒருத்தர் வரவே போகிறதில்ல. காந்தியே பிறந்து திரும்ப வந்தாலும் இங்கே ஊழலை ஒழிக்க முடியாது. ஓகே. அப்படி தான் இருக்குது உலகம். நீங்கள் இங்கே வந்து ஒருத்தர் நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறத நீங்கள் முழுசா நம்புறீங்கிறேண்ணா.
அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. இதில் குறைந்தபட்ச நேர்மையோடு எப்படி இருக்கீங்க அவ்வளோதான். ஒரேடியாக இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ஒதுக்குறாங்கன்னு வைங்களேன், அதில் 90 லட்சம் செலவு பண்ணிட்டு 10 லட்ச ரூபா நீ வச்சுக்கிட்டேன்னா நீ நல்லவன். 90 லட்சத்தை தின்னுட்டு 10 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணால் நீ கெட்டவன். அந்த ஒப்பீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை தாண்டி முழுக்க 1 கோடியும் செலவு பண்ணுவான் ஒருத்தன் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களை விட பைத்தியக்காரன் உலகத்தில் எவனும் கிடையாது. ஓகே, மாற்று கட்சியினர் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த எங்கள் கட்சியில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யார் சைக்கிளில் போய் போஸ்டில் ஒட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்தது. வைக்கக்கூடிய இந்த எதிர் விமர்சனத்தை முன் வச்சுறேன் சார். ஆனால் இப்போ அங்கே நல்லா பாருங்க யார் யார் இருக்காங்க அப்படின்றத. நிர்மல்குமார் இருக்காரு, ஆதவ் இருக்காரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. அவங்களுக்கு தானே முக்கிய பதவி கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு அதையும் ஒரு பெரிய விமர்சனமாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, தலைமை பண்புங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அங்கங்கே மாவட்ட அளவுலையோ அல்லது வட்டார அளவுலையோ அல்லது கிளைக்கழகம் அளவுலையோ நீங்கள் சொல்கிற ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இன்னும் மேலே வர வர அவங்களுடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டி நீங்கள் ஒன்று தேவைப்படுது. இப்போ செங்கோட்டையன் வந்த பிறகு கட்சியினுடைய கலர் மாறி இருக்கா? கண்டிப்பாக. அன்றாடம் ப்ரெஸ் மீட் வைக்கிறாரா? அந்த தன்மையே மாறி இருக்கா? அப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் தேவை, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒருத்தர் தேவை. ஃபினான்ஷியலாக அவர் தேவை. அவர் பணம் இல்லை, அவர் அப்படி இப்படின்னு இவங்க சொன்னால் கூட அவர் பணமும் கட்சியில் இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. அப்போ அவரை போன்ற ஒருத்தரும் தேவை. எல்லா கட்சியிலையுமே இப்படி ஆளுங்க இருக்காங்களேங்க. நீங்கள் தாவேக்காவை மட்டும் வித்தியாசமாக பார்க்குறீங்க. நீ மட்டும் இப்படி இருக்கணும்னு எப்படி ஒரு கட்சியை சொல்ல முடியுது? வேறு கட்சிகிட்ட கேள்வி கேட்க முடியுமா? திமுகட்ட கேட்க முடியுமா? அதிமுகட்ட கேட்க முடியுமா? எவ்வளோ பெரிய பணக்காரர்கள்லாம் அங்கே இருந்தாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அங்கே. அப்போ அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு புதுசாக ஒரு கட்சியில் ஒருத்தன் வந்தால் எதுக்கு இவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க? அது ரொம்ப ஒரு கட்சியை ரன் பண்ணணும்லங்க, சும்மா கிடையாது. இல்லை கட்சி நடத்துறது என்ன பொட்டி கடை வைக்கிற மாதிரியா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அதற்கு தகுந்த ஆட்களை நியமிப்பதுங்கிறது தவிர்க்க முடியாதது. ஓகே, மற்ற கட்சியினர் வந்து நிறைய பேர் இப்போ தாவேக்காவை குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையிலும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். இல்லை அதிமுகவும் இணைஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதிமுகலேருந்து இந்த பண்ணையார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அங்கே ஆரம்பித்தாங்க. கடைசியாக எடப்பாடி அவர்கள் வரைக்கும் அவரும் எதிர்த்து நின்று அட்டாக் பண்ண என்ன காரணம்? ஏங்க இவர் அவங்கள விமர்சனம் பண்ணும்போது அவங்க திருப்பி பண்ண தானே செய்வாங்க. ஓகே, அதை தவிர்க்க அரசியலில் வந்து எனக்கு எதிரின்னா ஒரு 4 கட்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ அந்த 4 கட்சியும் சேர்ந்து அவரை திரும்ப திட்டத்தானே செய்யும். இல்லை கொள்கை எதிரி அரசியல் எதிரி நான் சொல்லிட்டேன். ஆமாம், ஊழலுங்கிறீங்க, அடிமைங்கிறீங்க, அப்புறம் எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? 2 பேரும் ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி தானே சார் இருந்துச்சு. எங்கே கிளம்பிச்சு எதனால? அவங்க அதிமுகவை பொறுத்தளவுக்கு தாவேக்கா தன்னோட கூட்டணிக்கு வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஓகே, அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஏதோ ஒரு கட்டத்தில் அது முறிஞ்சு போச்சு. இவங்க சொன்னது அவங்களுக்கு ஒத்துக்கலையா, அவங்க சொன்னது இவங்களுக்கு ஒத்துக்கலையா தெரியல, முறிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் அவர் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணாமல் இருந்தார் விஜய். ஒரு கட்டத்துக்கு மேலே விமர்சனம் பண்ணாமலும் ஒரு அரசியல் நீங்கள் பண்ணவே முடியாது. திமுகவை மட்டும் தொடர்ந்து திட்டுறிய, அப்போ அதிமுகவோட கள்ள உறவு வச்சுருக்கியா நீ? நாளைக்கு வந்து நீ கொஞ்சம் ஜெயிச்சு அவர் கொஞ்சம் ஜெயிச்சு வந்து சேர்ந்து ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு அவங்கள நீங்கள் திட்டாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ அவங்கள விமர்சனம் பண்ணுறாரு, அது அடிமை கட்சி, அது ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையும் அதுதானே? ஓகே, அப்போ அவங்க திருப்பி ரியாக்ட் பண்ணுறாங்க. அது தவிர்க்க முடியாது. அரசியல் களத்தில் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. செய்தியாளர்களை சந்திக்கிட்டோம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி எடப்பாடி அவர்கள் விட்டுருக்காங்க சார். அது தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு பின்னடைவா விஜய் அவர்களுக்கு இந்த செய்தியாளர்கள்? அதெல்லாம் பின்னடைவு கிடையாதுங்க. அவர் வந்து நீங்கள் என்ன புக்கு படிப்பீங்கன்னா சேக்கிழார் எழுதிய ராமாயணம் படிப்பேன்ட்டார். அவர் இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த பேட்டியை அவர் தவிர்த்து இருந்தால் அந்த ட்ரோல் வந்திருக்குமா? இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வந்து விஜய்ன்னு ஒருத்தர் திரையுலகத்துலேருந்து வர்றாரு. சினிமா தொடர்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும். திடீர்னு வந்து அரசியல் ரீதியாக அரசியலில் வந்து இத்தனாவது பிரிவு சட்டம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? அப்போ இங்கே அவரை மடக்கி எப்படியாவது அவரை வந்து அறிவில்லாத ஒரு நபர் தவறாக அரசியலுக்கு வந்துட்டார், இவரை பார்த்துக்குங்க, இவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற போலி பத்திரிகையாளர்கள் பல பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள வச்சு விஜயனுடைய அறிவை எடை போடலான்னு ஒரு குறிப்பிட்ட கட்சி இங்கே ட்ரை பண்ணுது. அதுக்கு அவர் இடம் கொடுக்கல, அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாது. யாரும் பேரறிஞர் அண்ணாலாம் கிடையாது. பல பேருக்கு ஒன்றுமே தெரியாது. இதே கூட்டம் தானே நம்ம முதலமைச்சர் வந்து துண்டு சீட்டை வச்சு படிக்கிறாருன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதை மீறி தானே இன்னைக்கு நிற்கிறாரு. 5 வருஷம் அவர் நிற்கிறாருல்ல ஸ்ட்ராங்காக. அப்போ பேசுகிறவன் பேசி போவான். அதுக்கெல்லாம் வந்து விஜய் ஐயோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ண சொல்கிறாங்களே, மீட் பண்ணலன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோன்னா அவர் பயப்படவே இல்லை. எப்போ மீட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஏங்க 10 வருஷமாக ஒருத்தர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமலே நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு, அவரை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இவர் மட்டும் என்ன பண்ணார்? ஸோ அதனால்
அவர் பிடிக்கலங்கிறதுக்கு உடனே நீ ப்ரெஸ் மீட் பண்ணுவியா, உன்னால் பேச முடியுமா அப்படின்னா பேசுவார். அவருக்கு என்னைக்கு தேவையோ எப்போ பேச முடியுங்கிற அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை வருதோ அன்றைக்கி பேச போகிறாரு. இல்லை, என்டிடிவி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சதாகவும் பொதுவெளியில் வச்ச முதல்வரே கலந்துக்கிட்ட நிகழ்வுல கூட விஜய் அவர்களால் கலந்துக்க முடியல. அப்போ வீட்டிலேருந்தே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காரா, கனவுல இருக்காரா அப்படின்னு. என்டிடிவி சந்தித்தது வேறங்க. அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, இவர் போக முடியல, போக விருப்பம் இல்லை. அதை ஒரு ஃபோனில் வந்து நான் வரலைங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. நேராக வாங்க, வீட்டில் வாங்க பேசலான்னு சொல்லி வர வச்சு அவங்கள தகுந்த மரியாதையோடு உபசரித்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ பேசப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க வெளியில் வந்து. சும்மா கேஷுவலாக பேசுனதை அவங்க வெளியில் வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஆஃப் கேமரா பேட்டியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சந்திப்பு. அது வந்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி உலகத்திலே இப்படி ஒரு பேட்டியை நான் பார்த்தது இல்லைன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ பேரறிஞர்களாக மாறிட்டாங்க. எல்லாம் அம்பேத்கர் ஒருத்தன், அண்ணா ஒருத்தன், பெர்னாட் ஷா ஒருத்தனா மாறி ஏதோ விஜய் மட்டும்தான் தோளில் வந்து ஒரு பையை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு, எல்கேஜி அந்த லெவல்லே பார்க்குறாங்க. ஓகே, உங்களை விட அவருக்கு அதிகம் அறிவு இருக்குது. அதை எப்போ காட்டணுமோ இப்போ காமிப்பார் சார். அதில் கூட நம்ம வலைபேச்சியும் அதில் விமர்சிச்சிருந்தாங்க சார். நம்ம ஏகே அவர்கள் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே வந்து என்டிடிவிக்கு வந்து அவர் பேசுனதுமே வந்து தனிப்பட்ட முறையில் பேசுனதுமே வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதுமே நிறைய பேர் எடுத்து. இல்லைங்க, நம்ம வீடியோவை பார்க்காத கும்பல் தான் அப்படி பேசுது. அதே வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கணும், வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம், அதை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து விஜய் நான் விமர்சனம் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை கேட்க மாட்டான். இந்த டைட்டில் ஒன்று வைக்கிறீங்கல்ல, அதை பார்த்துட்டு அவன் ஒரு முடிவுக்கு வருவான். ஸோ அந்த மாதிரி முட்டாள்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம். இதில் ஒரு பக்கம் இருக்கு, ரஜினி அவர்கள் என்ன விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு, ஒரு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அரசியல் அவ்வளோ ஈடுபாடு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் அவரோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னோட ரசிகர் 5 ரூபாய்க்கு பரோட்டா கடை வச்சிருக்காரு, அவரை அழைச்சிட்டு வந்து ஒரு தங்க செயின் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பத்மா அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர் அவங்க கீழே இருந்து எடுத்து 45 சவரன் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாரு. ரஜினி இவ்வளவு நாள் எங்கே போனார்? ஏன் அவருக்கு இதெல்லாம் தெரியலையா? இங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு தூய்மை பணியாளர் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஜினியில இருந்து ஆரம்பிச்சிடும். முட்டாள்களின் கூட்டம் இருக்குல்ல, அது அப்படிதான் பேசும். ஓகே, ஒருத்தர் நேற்று செய்யலைங்க, இன்னைக்கு செஞ்சுட்டார்ல, நீங்கள் அதை தான் நான் பாராட்டணும். நீங்கள் வந்து இதையே ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட யாராவது கேட்குறாங்களா? இல்லை. சென்னையில் எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஐடிசின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போ நிறைய ஹோட்டல்ஸு போராட்டமெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் தொழிலதிபர் தானே. யாராவது கூப்பிட்டு பண்ணீங்களான்னு யாரையாவது கேட்டிருக்காங்களா? ஒரு ரஜினி செய்கிறார், மனம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாரு, நல்லா கைத்தட்டி சந்தோஷப்படுத்து, கொண்டாடு, பாராட்டு. அவர் இன்னும் 10 பேருக்கு செய்வார். ஓகே, அதை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ நாள் கொடுக்கல, நீ ஏன் அவங்கள வந்து அந்த தூய்மை பணியாளர் உடையோட வர வச்சார், அது என்ன ரஜினியா வர வச்சார்? ஏம்மா வரும்போது யூனிஃபார்மோட வந்துரு, இல்லைன்னா உள்ளே விட மாட்டான்னு ரஜினியா சொன்னார். வாங்கம்மான்றாரு, அந்த அம்மா யூனிஃபார்மோட வராங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் எங்கே கூப்பிட்டாலும் இப்படி தான் போவேன், என் அடையாளம் இதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் காதில் வாங்க. அது எப்படி நீ வந்து அவர் யூனிஃபார்மோட? ஒரு கூட்டம் இருக்குல்ல, இவனுக்கு தானும் நல்லா இருக்க மாட்டானுங்க, நல்லா இருக்கிறவனையும் நல்லா இருக்க விட மாட்டானுங்க, தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் அப்படி ஒரு கேவலமான கூட்டம் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவான். அவர் கொடுக்குறாருயா, சந்தோஷமாக கொடுக்குறாரு, மகிழ்ச்சியாக கொடுக்குறாரு. ஒரு சாதாரண ஒரு தூய்மை பணியாளர் அவங்க வந்து போயஸ் கார்டனில் ரஜினி வீட்டில் போய் உள்ளே உட்காந்து அவரோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன்லாம் ரஜினியோட ஒரு ஃபோட்டோ எடுக்க தவிக்கிறாங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க தெரியுமா, சார் ரஜினி சாரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், எப்படியாவது சொல்லி விடுங்களா சார். என்னமோ நம்ம சொன்னால் ரஜினி கேட்குற மாதிரி எவ்வளோ பேர் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ அவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு ரஜினி உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகி இப்படி ஒரு பெண்மணி இருக்காங்களே, அவங்கள நம்ம ஏதாவது வகையில் பாராட்டணும்னு கூப்பிடுறாரு. அதை உட்காந்து பயங்கரமாக எழுதுகிறான், பயங்கரமாக திட்டுறான், பயங்கரமாக பேசுகிறான். அவரு ரஜினியை திட்டுறான். எவ்வளவு அநியாயங்க. உலகத்தில் இப்படி ஒரு அநியாயத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமாங்க? ஒருத்தர் நல்லது செஞ்சால் பாராட்டுற உலகத்தில் ஒருத்தர் நல்லது செஞ்சால் திட்டுறான்னா அவர் எப்படி இன்னொரு தடவை ஒரு விஷயத்தை செய்வார்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்தை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் ஒரு படி மேலே போய் ரஜினி பண்ணிட்டாரு, இதை கூட விஜய் பண்ணலையே அப்படின்னு ஒருத்தர். அதுதான் இதெல்லாம் கடந்து தான் போகணுமா சார்? கட்டாயம் எல்லாத்துக்கும் கேட்பாங்க, நீ இது பண்ணல, நீ அது பண்ணல, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருந்தா நீங்கள் நகரவே முடியாது வாழ்க்கையில்.
அப்படிதான் இதெல்லாம் பார்த்துட்டு போகும். சிறப்பு. இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சுன்னாங்க. அதுக்கு வந்து லோகேஷ் தான் இயக்குனர் அப்படின்னு வரும்பொழுது அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நெல்சன் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது சார். நம்ம வலைபேச்சிலுமே சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோ எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? என்ன எதிர்பார்க்கலாம்? ப்ரோமோ எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம 8ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். 2வது நாளாக இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே. ரொம்ப சிறப்பாக ரஜினியும் கமலும் இணைந்து அப்படி ஒரு காரில் போகிற மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப அதை பார்க்குறவங்களே அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் வச்சு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பேசுகிற வினாடிகளில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? ஆனால் அதுக்கு முன்னாடி சிபியோட படம் இருக்கு. எப்போ இது நடக்க போகுது? ஏன் இவ்வளோ இல்லை இது என்னென்னா, இப்போ ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடியே துண்டு போட வேண்டியது. ஓகே. இப்போ அவங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான படத்தை வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிடுறாங்க. அப்போ எங்களுடைய படம் இந்த வருஷம் வருது, அதற்கான ப்ரோமோ இதுன்னு நீங்கள் ஓடிடிகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா லிஸ்ட்டில் அவங்க உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதற்கான ஒரு முனைப்பு தான் இது. இதோட அறிவிப்பெல்லாம் இப்போ வராது, ரொம்ப லேட் ஆகும். ஓகே. இறுதியாக கமல் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் மொழிக்காக பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? சிங்கம் தாங்கிறத நிரூபிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு பார்த்தோன்னே. அதாவது எவ்வளோ பேர் ராஜ்யசபா போகிறாங்க, போயிட்டு அமைதியாக வந்துடுவாங்க. அந்த பதவியை ஏன் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கொடுத்தவங்களுக்கும் தெரியாது. ஆனால் முதல் முறையாக ஒரு சிங்கம் போய் அப்படி ஒரு கர்ஜனை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக அதை நான் உணர்ந்தேன். ஓகே. இன்னொன்று நம்ம தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அப்படியே வந்து அங்கே கடத்தினார் அவர். பல பேர் அதை கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியார் சொன்னது தானே நிர்மலா பெரியசாமி சொன்னாங்க, அதை எப்படி இவர் வந்து திட்டலாம்னா, பெரியார் எதுக்கு சொன்னார், நிர்மலா பெரியசாமி எதுக்கு சொன்னாங்கங்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. பெரியார் வந்து தமிழில் நிறைய கலை சொற்களை கொண்டாங்க, அறிவியல் சொற்களை கொண்டாங்க. தமிழை வந்து காலத்திற்கேற்றப்போ நீங்கள் மாற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் பிச்சை எடுக்கணும் தமிழை வச்சுக்கிட்டுன்னு சொன்னார். முன்னாடி சொன்னதெல்லாம் தூக்கிட்டானுங்க, பிச்சை எடுக்கணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டான். பெரியார் சொன்னது தானே நிர்மலா சொன்னாங்க. பெரியார் சொன்ன அர்த்தம் என்ன, இவங்க சொன்னது அர்த்தம், சீதாராமன் சொன்னது அர்த்தம் என்னங்கிறது தெரியல. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பயங்கரமாக இங்கே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் தமிழனின் குரலாக வந்து கம்பீரமாக ஒழிச்சிட்டு வந்திருக்கிறாரு கமலஹாசன். அவருக்கு தொடர்ந்து மக்களவையில் வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே. நீங்கள் அது கொடுக்காம போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவர் பேச முடியாது. எதிர்பார்த்தீங்களா சார்? ஏன்னா ஒரு நீண்ட காலமாக வச்ச விமர்சனம், அவர் பேசினா புரியாதுப்பா அப்படின்னாங்க. இப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கும் பொழுது அது சொன்னார், அப்போ கோனார் நோட்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு படிக்காதவங்களுக்கு தான் அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அதுதான் ரொம்ப நாளாக வச்ச விமர்சனங்களுக்கு ஒரே ஸ்பீச், ஒரே பதிலடியா சார்? ஆமாம்மா. இல்லை, புரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து பர்பஸாக சொல்கிறாங்க. இப்போ எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது, மற்றவனுக்கு புரியலன்னா அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கமல்கிட்ட பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். வழக்கமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இன்னும் நிச்சயம் சந்திப்பு உங்களை தேடி நன்றி.